வணக்கம் மக்களே. ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா நாம் வந்த இந்த மகாராஷ்டிரா மகாதேவி யாத்திராவோட 2ஆம் நாளுங்க. போன வீடியோவில் கிருஷ்ணேஸ்வரை தரிசனம் பண்ணோம். இந்த வீடியோவில் அன்றைக்கே நாங்கள் எல்லோரா கேவ்ஸை பார்த்தோங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், பார்க்க வேண்டிய இடங்க. 20 ரூபாய் நோட்டில் இடம் பெற்ற அந்த பில்லர் கூட இந்த இடத்துல தான் இருக்குது. நீங்களும் அவசியம் பாருங்கள். ஆனால் இதை பார்த்துட்டு உடனே வெளியே வந்துடாதீங்க. ஏன்னா வீடியோட கடைசியில் சனி பகவானுக்கே பிரத்யோகமான கோயிலான சனி சிக்னாப்பூர் கோவிலை நாங்கள் தரிசனம் பண்ணோம். அதை நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா? அதனால் இதை ஸ்கிப் பண்ணாலும் அதை தவறாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரா ரீச் ஆனதும் நம்ம ஜிவி டூர் மேனேஜரே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக தான் டிக்கெட் எடுத்துருந்தாங்க. அந்த டிக்கெட் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் வெளியே வர முடியும். அப்புறம் லஞ்சுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், உள்ளே என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. கேட்டுட்டு நாங்கள் குகையை பார்க்க நடக்க ஆரம்பித்தோம். எல்லோரா கேவ்ஸ் பார்க்க போயின்னு இருக்கோங்க. செல்ஃபி ஸ்டிக் இங்கே தான் வெளியே எடுத்துருக்காரு தாமோதரன். அதாவது 1.5 கிலோமீட்டருக்கு போய் குகையை பார்த்துட்டு வெளியே வர 1.5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் இன்னும் நடக்க முடியுமான்னு கேட்குறாங்க. வெளியே வீல் சேர் வச்சுருக்காங்க. 1200 ரூபாவும் வீல் சேருக்கு. புளி பசிச்சாலும் புல்லை தின்னாத மாதிரி நடந்து வந்து பார்க்குறேன். அது இல்லாமல் நீ நோயாளி மாதிரி பயங்கரமாக அதான் ஒன்றும் நடந்து வந்து பார்க்குறேன். இல்லை பார்க்க முடியாதுன்னு வெளியே உட்காந்துப்பேன். வீல் சேர்லலாம் ஏற மாட்டேன். அதனால் முயற்சி பண்ணி நடக்கிறேன் அப்படின்னு நடந்துட்டுருக்கேன். கொஞ்சம் மேடு மாதிரி இருக்குது. இன்னொரு தடவை இந்த பக்கம்லாம் எல்லோரா கேவலாம் இட்டுன்னு வர மாட்டாங்க பசங்க. கோவில் கேட்டாலும் இட்டுன்னு வந்து காட்டுவானுங்க. பார்ப்போம். உள்ளே வந்துட்டோங்க. டிக்கெட் நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் மேனேஜரே வாங்கிட்டாரு. இதை சுற்றி வண்டியில் போகிறதுக்கான இதுவும் இருக்குங்க. அது 32 குகையும் காட்டுவாங்களாம். ஆனால் நம்மளோட எய்ம் கைலாசநாதர் இதை மட்டும் தான் பார்க்க போகிறோங்க. அதை நேராக போய் அதை பார்க்கலாம் வாங்க. உள்ளே பல அதிசயங்கள் இருக்குது. அங்கே போய் நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் கூடவே ஹிஸ்ட்ரி சார் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாங்க. யுனெஸ்கோ இதை எடுத்துக்கிட்டாங்க. பசங்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க பார்க்குறதுக்கு. இந்த கைலாசநாதர் குகைக்கே ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரே கல்லானால ஒரு மலைங்க. இதை மேலேருந்து குடஞ்சி வந்திருக்காங்க. அதுதான் இந்த கைலாசநாதர் குகைக்கே உரிய தனி சிறப்பு. ஸ்கூல் பசங்கள்லாம் இட்டுன்னு வராங்க. கோபுரத்துலேருந்து உள்ளே நுழையும்போதே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கஜலட்சுமியாக அழகாக உட்காந்துட்டு இருக்காங்கங்க. 2 யானையோட லக்ஷ்மி தேவி கஜலட்சுமி. இது நம்ம குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளையார்பட்டியில் பிள்ளையாரும் இப்படி தான் இருப்பார். அதிர்ஷ்டவசமாக நம்ம குரூப்லேயே ஒரு ஹிஸ்ட்ரி மாஸ்டர் வந்திருக்காரு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த குகையை பற்றி அவர் நமக்கு சொல்வார். கேட்கலாம். சொல்லுங்கள் சார். என் பேர் கிருஷ்ணசாமி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு வரலாற்று ஆசிரியர். முதல் முறையாக ஜிவி டூரில் வந்திருக்கோம். நல்லா செய்கிறாங்க. இந்த எல்லோரா குகையை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ கிபி 600ஆம் ஆண்டிலிருந்து 1200 ஏறத்தாழ ஒரு 600 ஆண்டுகள் இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறத விட குறைஞ்சி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரே பாறையால் ஆன கல்லில் குடைஞ்சு கோயிலாக பண்ணியிருக்காங்க. இப்படி உலக பாரம்பரிய சின்னத்தில் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 3 கோயில்கள் எல்லோரா, அஜந்தா. இதில் இந்த எல்லோரா கோயிலில் 100 கோயில்கள் இருக்கின்றன. அந்த 100 கோயிலில் ஒரு 34 கோயில்கள் மட்டும்தான் நம்மளை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. புத்த மதத்தைச் சேர்ந்த கோயில்களாகவும், மீதி ஒரு 11லிருந்து 24 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குகை கோயில்கள் இந்து மதத்தை சார்ந்த கோயில்களாகவும், கடைசி ஒரு 4 கோயில்கள் மட்டுமே ஜெயின் மதத்தை சார்ந்த 34 கோயில்கள் இந்த குடைவரை கோயில்கள் உள்ளன. இது ஏறத்தாழ பல அரசர்கள் கட்டியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக ராஷ்டிரகூடர்கள் இருந்து ஏறத்தாழ ஒரு 600 ஆண்டுகள் இந்த குடைவரை கோயில்களை அழகாக கட்டியிருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும் ஒரு பார்க்க வேண்டிய கோயில். அது நினைவு சின்னம் கூட. அதனால் இது இந்த வரலாற்று பொக்கிஷத்தை நமது இந்திய அரசாங்கம் பாதுகாத்து கொண்டு வருகிறது. இன்னும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது.
ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இந்த ஜிவி டூர்கார மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு வந்தால் தான் உண்டு. அதனால் அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி நாம் எல்லோரும் வந்து இந்த குகையை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்ற உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் சார். உள்ள நுழையிறோமா, நடுவில் வந்து கஜலட்சுமி இருக்காங்களா, அந்த பக்கம் ஒரு யானை இருக்குது, இந்த பக்கம் ஒரு யானை இருக்குங்க. இந்த யானைனா ஓரளவு உருவம் தெரியுது, அந்த யானை சுத்தமாக உருவம் தெரியல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து தான் குடஞ்சின்னு வந்திருக்காங்க. இதை அதாவது மேலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும்னா வரலாங்க. அதில் அந்த குட்டி குட்டி சிற்பங்களை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், அதுதான் அதிசயம். இங்கே ஒரு சின்ன குகை இருக்குது பாருங்கள். இந்த குகையோட வடக்கு பக்கம் வந்து விஷ்ணுவும், தெற்கு பக்கம் சிவனுக்குரிய மாதிரி பிரிச்சிருக்காங்க. மத்தியத்தில் பெரிய லிங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்கங்க. யானை இருக்குது பாருங்க, அந்த யானையெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. யானை இந்த மண்டபத்தை தாங்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. படிக்கட்டு ஏறி மேலே வந்தோம்னா பிரம்மாண்டமான சிவலிங்கங்க. இங்கே சூரிய வெளிச்சம் உள்ளே வரல, அதனால கொஞ்சம் இருட்டாக தான் இருந்ததுங்க. எலக்ட்ரிக் வசதியுமே இங்கே பண்ண காணும், அதனால லைட் எல்லாம் இல்லைங்க. இப்போ அழிச்ச பிறக்கே இவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குன்னா பயன்பாட்டில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ வாழ்ந்த மக்கள்லாம் அவ்வளோ கலைநயமிக்க ஒரு ரசனையோடு வாழ்ந்திருக்காங்க. இந்த பக்கமாக மேலே போய் பிரம்மாண்டமான லிங்கத்தை தரிசனம் பண்ணி இப்படி இறங்கியிருப்பீங்க இல்லைங்களா. இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மண்டபங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு சிவபெருமான் இருக்கார். இதை வச்சு தான் கைலாசநாதர் குகை அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. சிவன் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஜடாமுடி இருக்குது பாருங்கள். நல்ல பிரம்மாண்டமான சிவன் தவ கோலத்தில் இருக்கார். சுற்றி வந்து எல்லாரும், அதாவது மகிஷாசுரன் அங்கே ஒரு சிவன் இருக்கார் பாருங்கள். எல்லாரும் ஒரு தரிசனம் பண்ணி, முனிவர்களாக தரிசனம் பண்ண வந்த மாதிரி பூதகணங்கள்லாம் இருக்குது, தரிசனம் பண்ண வந்த மாதிரி. இது வந்து ஒரு கைலாசநாதர் தான், அது அந்த சிற்பம் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீரபத்ரர் மாதிரி இருக்கார். இவருக்குமே ஜடாமுடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கீழே எல்லாம் வந்து ராட்சச கணங்கள் உட்காந்துட்டுருக்கு. அங்கே சூலம் இருக்குது பாருங்கள், உடுக்க இருக்குது, திருவோடை ஏஞ்சிருப்பார் இல்லையா, திருவோடெல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு கையில் ஒன்று இருக்குது. இதுவுமே வீரபத்ரர் சிவ அம்சம் தான். இது தனி குகையில் இவ்வளோ 2 சிலைகள் அவ்வளோ அழகாக இருக்குது. இது இந்த குட்டி குட்டி சிற்பங்கள் வடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மகாபாரதம் ராமாயணத்தை தொடர்பான காட்சிகள் இதெல்லாம். யாழி, யானைகள். இங்கேருந்து பார்த்தா இந்த கல்லை எப்படி உடைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு பாருங்கள். யானைகள் தான் தாங்குற மாதிரி நிறைய யானைகள் தான் இருக்குது. சுற்றி சிவபெருமானுடைய காட்சிகள் தான் நிறைய, சிற்பங்கள் தான் நிறைய. இதை பார்க்கும்போது நம்ம சென்னையில் இருக்க மகாபலிபுரம் தான் ஞாபகம் வருதுங்க. எத்தனை பேர் சென்னையில் இருந்தாலும் நம்ம மகாபலிபுரம் அடிக்கடி போய் பார்க்குறோம் சொல்லுங்கள். தூரமாக இருக்குது, வர சான்ஸ் கிடச்சிது, ஒரு தாட்டி வந்து பார்த்தாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம இவ்வளோ தூரம் வந்து திரும்பி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர முடியாது இல்லைங்களா. வந்ததுக்கு நல்லா அருமையாக பார்த்துருக்கேன். பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது, எப்படி இப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்ட்டு. இனிமேல் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் இல்லைங்களா. வர முடியாதவங்க இது மூலயமாவே பார்த்துக்கங்க. ஹம்பியில் ஒரு மான்யூமெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, 50 ரூபாயில் பிரிண்ட் பண்ண மாதிரி. அதே மாதிரி 20 ரூபாயில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சைக்கரை 20 ரூபாய் நோட்டில் இந்த மான்யூமெண்ட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பில்லர். உங்களில் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உள்ளே நுழைஞ்சதுமே எப்பயும் போல் நம்ம ஊரில் இருக்க மாதிரி பிள்ளையார் இங்கே இருக்காருங்க. இந்த பக்கம் துர்காதேவி இருக்காங்க. பிள்ளையார் வந்து இங்கே மகாராஷ்டிரனுக்கு பிள்ளையார் வந்து ரொம்ப இஷ்டமான தெய்வம். அவருக்கும் 10 நாள் கொண்டாட்டங்கள் நடக்குதாங்க. இங்கே துர்காதேவிக்கும் நமக்கு தெரியும் தசராவில் அந்த அம்மாவுக்கும் 9 நாள் கொண்டாட்டங்கள் நடக்குதும். அதே மாதிரி இது மகாராஷ்டிராவில் இருக்கிறதுனால பிள்ளையாரும் துர்காதேவியும் அந்த காலத்திலே செதுக்கியிருக்காங்க. எல்லோரா கேவ்ஸை சுற்றி பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிலைகள் அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினாங்க, அது எங்கே வச்சேனே தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிலைகள்லாம் வெளியே விற்றுட்டு இருந்தாங்க. சரி வாங்கலான்னு ஒரு ஆசையாக இருந்ததுங்க. என்ன அப்படி மெட்டீரியல்னு கேட்டால் கருங்கல் அப்படின்னு தான் அவர் போட்டு காட்டினாருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. சரி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த பஞ்சமுக விநாயகர் மட்டும் வாங்கினாங்க. நான் கொஞ்சம் விநாயகர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் வீட்டில். ஒரு 4-5 பொம்மைகள் இருக்குங்க. அதோடு சேர்த்து இந்த விநாயகரும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு வாங்கினேன். விஜயம்மாவும் ஒரு சிலை வாங்கினாங்க. 100 ரூபா தான். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த மாதிரி வார்னிஷ் மாதிரி பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு ஒன்று வாங்கினாங்க. இது மாதிரி நிறைய பேர் வாங்கினாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். கொஞ்சம் நேரம் ட்ராவலில் லன்ச் டைம் ஆகிடுச்சிங்க. அதனால் அவங்க வந்து GV2 மேனேஜர் வந்து ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா நல்லா தளர சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஊறுகாய், அப்பளம் இதுதாங்க. இது வந்து பேக்டு ஃபுட்டு மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தட்டில் சர்வ் பண்ணது. அந்த வெயிலுக்கு எதமாக நல்லா இருந்ததுங்க. தயிர் சாதம் ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல கேட்டு இங்கே சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டு அங்கே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டோம். நான் அவங்கக்கிட்ட ஃபுட்டை காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா கண்ணெல்லாம் சேர்ந்து போய் கொஞ்சம் சைனஸ் மாதிரி ஆயிடுச்சிங்க. பஸ்ஸில் ஏறினதும் மாத்திரை போட்டு படுத்து தூங்கிட்டேன். ஒன்று விட மாட்டாங்க அந்த பையன். எங்கெல்லாம் நான் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கேனோ அங்கெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுடுவான். நாம் இப்போ வந்திருக்க கோயில் பார்த்திங்கன்னா சனி சிக்னாப்பூர் கோவிலுங்க. ஒரு 400 வருட பழமையான கோயில். நம்ம தங்கியிருந்த ஷிரடியிலேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. ஷிரடி பாபா வந்து தரிசனம் பண்ணுற பக்தர்களை முக்கால்வாசி பேர் இந்த சனி பகவானையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஊரில் எப்படி திருநெல்வேலியில் ஒரு பிரபலமான சனி பகவானுக்குரிய கோயிலோ அது மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சனி பகவான் கோயில் ரொம்ப பிரபலங்க. கண்டிப்பாக வந்து இவரை வணங்கிட்டு தான் போகிறாங்க. சனி மகராஜ் அப்படின்ட்டு இவரை அன்பாக அழைக்கிறாங்க. நான் இந்த கோயிலுக்கு இப்போ தான் முதல் முறை வரேங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் நம்ம கூட வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முன்னெல்லாம் இந்த கோயில் இந்த மாதிரி இல்லைம்மா, ரொம்ப சின்ன கோயிலாக தான் இருந்தது. ரோட்டில் அந்த பக்கம் இறங்குவோம், இந்த பக்கம் அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி வந்து சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் சன்னதிக்கு கிட்ட வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நடக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கோவிலாக கட்டியிருக்காங்கங்க. நான் கேள்விப்பட்ட வரலும் இந்த கோவிலில் வந்து அமாவாசை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்களாம். அதுவும் சனிக்கிழமைகளை வர அமாவாசை மிகப்பெரிய கூட்டம் இருக்கும்னு சொல்கிறாங்கங்க. அந்த கூட்டம் வரும்போது சமாளிக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த கோயிலில் நல்லா அழகாக பெருசாக கட்டியிருக்காங்கங்க. கோயிலுக்கு வெளியே நிறைய பேர் வந்து இந்த நல்லெண்ணெய் பாட்டில்களாக விற்றாலுமே கோவிலுக்குள்ளே இந்த கோவிலை சார்ந்த கடைகளே நிறையா இருக்குங்க. விதவிதமான சைஸில், அதாவது 200 மில்லி அப்புறம் 1/2 லிட்டரு 1 லிட்டரு அளவுக்கே நல்லெண்ணெய் பாட்டில்கள் விற்கிறாங்க. அதை வாங்கி வந்துட்டு சனி பகவான்கிட்ட நம்ம மேலே ஏறி போய் அவரை நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா 500 ரூபாய் டிக்கெட் தனியாக வாங்கணுங்க. இல்லை நான் கீழேயே விட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே நிறைய ட்ரம் இருக்குது, அங்கே ஊற்றிட்டோம்னா அந்த பைப்பெலாம் செட் பண்ணியிருக்காங்க. அந்த எண்ணெய்கள் அப்படியே நேராக போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியான செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே ஏறி போய் ஊற்றுறோன்னு வைங்க, நம்ம கையால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம்னா தலையை 3 முறை அந்த எண்ணெயை வச்சு சுற்றிட்டு அப்புறம் அந்த எண்ணெயை ஓப்பன் பண்ணி அவருக்கு ஊற்றுறாங்க. கருப்பு வஸ்திரங்களும் அதாவது துணிகளுமே வாங்கிட்டு போய் அவருக்கு நிறைய பேர் சாத்துறாங்க. நம்ம கூட வந்தவங்களும் அது மாதிரி நிறைய பேர் எண்ணெய் வாங்கிட்டு போயெல்லாம் ஊற்றுனாங்க. இந்த மகாராஷ்டிரா மகாதேவ் யாத்திராவில் நம்ம இன்னைக்கு 2ஆம் நாளில் கடைசியாக பார்க்கக்கூடிய கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி ஷிக்னாப்பூர் தாங்க. இங்கே சனி பகவான் தான் பிரதான தெய்வம். இவர் ஒரு சுயம்புங்க. எப்படி இந்த கல் கிடைச்சிது அப்படின்னா, இந்த ஊரில் ஒரு தாட்டி இங்கே இருக்க ஆற்றுல வெள்ளம் வந்ததாங்க. வெள்ளம் வடிஞ்ச போது இந்த கல் அங்கே பார்த்துருக்காங்க. அங்கே இருக்கிற மாடு மேய்க்கிறவங்களாம் அந்த என்ன கல் இருக்கே அப்படின்னு குச்சியில் அடிச்சிருக்காங்க. அதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அப்போ அவர் அசிரியராக சொல்லியிருக்காரு, நான் சனி பகவான், இது என்னோட சுயம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கல்லை எடுக்கணும், இங்கே நவுத்தணும் அப்படின்னா 2 கட்டளைகள் கொடுத்துருக்காரு. அதாவது முறையான தாய் மாமனும் மருமகனும் வந்து தூக்குனா தான் இந்த கல்லை நகர்த்த முடியும். மற்றபடி எனக்கு மேற்கூரையே அமைக்காதீங்க, எனக்கு வானம் தான் மேற்கூரை அப்படின்னு சொன்னாராம். அதன்படி முறையான ஒரு தாய் மாமனும் மருமகனும் தூக்கின்னு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து அவர் சொன்னது வாக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நான் இந்த ஊரை பாதுகாப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அன்னிலேருந்து இந்த ஊரை திருட்டே நடக்கலையாங்க. கதவுகளே இல்லைங்க.
வீட்டுக்கு கதவுகள் இருக்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோயிலை பற்றி. மற்றபடி வங்கிகளுக்கு, அதாவது பேங்க்கு கூட கதவு இல்லையா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பஸ்ஸில் இறங்கும்போது ரெஸ்ட் ரூம் போனோங்க, ரெஸ்ட் ரூம்லையுமே கதவு இல்லைங்க. ஆனால் அதை மடக்கி கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ் இருந்தால் இன்னொரு பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது, மறைவாக தான் இருக்குது. பாத்ரூம் கூட கதவு இல்லைங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஷிரடி வந்திருக்கேங்க, ஆனால் இந்த கோயிலுக்கு அப்போ வரல. அது நாங்கள்லாம் லேடிஸாக வந்ததுனால ஒரு ஷார்ட்டாக ஒரு டூர் மாதிரி நேராக ஷிரடி வந்து ரிட்டர்ன் போயிட்டோம். அப்போது இந்த கோயிலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் இந்த சனி பகவானை வந்து நம்ம பார்க்குறதுக்கான கொடுப்பினை கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விசேஷம் இல்லைங்களா. நம்ம இங்கே நல்லெண்ணெய் உள்ளே விற்கிறாங்க, வெளியும் நிறைய பேர் விற்கிறாங்க. ஆனால் டூர் மேரேஜ் என்ன சொன்னார், உள்ள கோயிலுக்குள்ளே வாங்குங்க, அதுதான் பியூராக இருக்கும்னு சொன்னார். கோயிலுக்குள்ளே 1/2 லிட்டர் 1 லிட்டர் சின்ன பாட்டில் அப்படிலாம் விற்குதுங்க. வாங்கின்னு வந்தோம்னா கோவிலில் காசு கட்டணும், கவுண்டரில் 500 ருபீஸ் கட்டினா மேலே ஏறி போய் அவர்கிட்டே நம்மளே நேராக அபிஷேகம் பண்ணலாம். இல்லை அந்தளவுக்கு முடியலன்னா ட்ரம்மாக வச்சுருக்காங்க, அதில் ஊற்றிட்டோம்னா அதை வந்து அந்த பைப் மூலிமா வந்து அவருக்கு அபிஷேகம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். உங்களை எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே எதுவும் பிரசாதம் நான் வாங்கலைங்க, அங்கே எதுவும் பிரசாதமும் கொடுக்கல போல இருக்குது. தேங்காய்லாம் வேண்டிக்கிட்டு கொடுக்குறாங்க. சனி பகவான் கோயிலில் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டோம் இல்லைங்களா, அது மாதிரி திருநூறு இங்கே கொடுக்குறது இல்லைங்க. சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கேன், நீங்களும் அப்படியே பார்த்துக்கங்க. அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காக்காக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இது மாதிரி வச்சு காக்காக்கெலாம் சாப்பாடு வைக்கிறாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. கருகல் மாதிரி தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 1ஆம் நம்பர் மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது அந்த கல்லை பார்க்குறதுக்கு. முன்னாடி ஆஞ்சநேயர் இருக்கார், சின்னதாக ஆஞ்சநேயர் இருக்கார். இங்குமே எருக்கம் இலையில தான் மாலை போட்டிருக்காங்க. வெளியேருந்து வரும்போது பார்த்தா எருக்க இலையில தான் மாலை போட்டிருக்காங்க. இந்த எருக்க இலையில மாலை போடுறதான விசேஷம் உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தாங்க. திரும்பி ஷிரடி வரும், ட்ராவல் பண்ணணும். அது ஒரு லாங் ஜர்னியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா ரோடு சரியில்லையா. ஷிரடி போயிட்டு நேற்று தங்கின ஹோட்டலே இன்றைக்கும் தங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நல்லெண்ணெய் நம்ம ஊரில் நல்லெண்ணெய் தானே ஊற்றுவோம், இங்கே கடுகு எண்ணெய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியலிங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்ன பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சின்னதாக தான் இருந்தது, அப்படியே கொஞ்சம் இப்படி நடந்து வந்தால் இவர் நேராக பார்த்துற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஷிரடி பகவான் பாப்புலர் ஆக இங்கேயும் இவரும் பாப்புலர் ஆகிட்டு ரொம்ப தூரம் ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்து தான் பார்க்குற மாதிரியான பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்க. உன்னை எங்கே தேடிட்டு இருக்காங்க? நவகிரகங்களே ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் இல்லைங்களா. அவர் செய்கிறத யாருமே நிறுத்த முடியாது. என்ன கொஞ்சம் குறைச்சி செய்ப்பா அப்படின்னு வேணால் கேட்டுக்கலாம், கொஞ்சம் கருணையோடு பார்ப்பா அப்படின்னு வேணால் கேட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பக்தர்களும் இந்த கோயிலும் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஒரு பக்தி கலந்த அமைதி இங்கே பார்க்க முடியுது. இப்போ வேறு ஏதோ ஒரு கோயிலில் போனோம்னா அடித்து பிடிச்சி ஓடுறோம் இல்லைங்களா, அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அமைதியாக ஒரு பயபக்தியோடு வந்து சாமி கும்பிட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. எங்கள் கூட வந்த எல்லாருமே நாங்கள் முன்னே வந்திருக்கோம்மா, ஆனால் இவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக கட்டியிருக்காங்க. அப்படியே ஒரு ரோடு கிராஸ் பண்ணி வந்தால் இவ்வளோ தரிசனம் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப பெருசாக மண்டபங்கள் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இங்கே பர்ஃபி விற்கிறாங்க, பிரசாதமாக வாங்குறாங்க. இங்கே பிரசாதமாக இதுதான் கொடுக்குறாங்க. அங்கே தேங்காய் பர்ஃபி தான், அவ்வளோவா சக்கரை இல்லை, தேங்காய் பர்ஃபி தான் தராங்க. ஒரு பேக்கெட் 20 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்களும் பிரசாதம் எடுத்துக்கோங்க. காலைல ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. எல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் ட்ராவல் இல்லைங்களா, இன்றைக்கி நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றதால கம்மியாக தான் சாப்பிட்டதுனால மத்தியானமும் வந்து பேக்டு ஃபுட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் ஊறுகாய், அப்பளம், உருளைக்கிழங்குல புட்டு மாதிரி இருந்தது. அதுவுமே லைட்டாக ஒரு வெயில் அடிக்குதுங்க. அந்த வெயிலுக்கு அந்த தயிர் சாதம் அமிர்தமாக இருந்தது. சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு தான் இப்போ இந்த ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இந்த சிக்னாப்பூர் வந்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டுங்க இங்கே ட்ரையாக இருக்கிறதுனால டஸ்ட்டு பறக்குதா எனக்கு அலர்ஜி ஆகிட்டு தும்பின்னு இருந்தேன். அதில் கண் ரெட்டாகி போச்சு. அதுக்கு ஒரு மாத்திரை கை வசம் வச்சுருக்கோமா, மாத்திரை முழுங்கிட்டு இப்போ பிரிஸ்காக இருக்கேன். கோவில் என்ட்ரன்ஸ் ஆகி அப்படி நேராக நடந்து வந்தோம்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் போனோம்னா சனி பகவானுடைய சன்னதிக்கு போகலாங்க. இந்த பக்கம் வந்து நவகிரகம் மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. புதுசாக கருங்கல் கலர் கட்டியிருக்காங்க. நவகிரகம் எந்தெந்த ஃபேஸிங்கில் உட்கார்ந்து இருப்பாங்களோ அதே மாதிரி பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சனி பகவான் இருக்காங்க. சனி பகவானும் சேட்டனு, இது கேது, செவ்வாய்.
சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வரும்போது மணி 5 இருக்குங்க. காஃபி டைம் இல்லைங்களா, நிறைய பேர் டீ காஃபிலாம் வாங்கி குடித்தாங்க. வழக்கம் போல் அங்கே கரும்பு ஜூஸ் கடை இருந்ததுங்க. நான் வந்து கரும்பு ஜூஸ் தான் கேட்டிருந்தேன். தாமும் எனக்கு வாங்கி வந்து கொடுத்தாரு. நான் ஜம்முன்னு பஸ்லேயே உட்காந்து குடித்தேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு செம்மங்க. இன்னுமே மறக்க முடியாது. இன்னொரு தாட்டி கிடச்சா குடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் டேஸ்ட் இருந்ததுங்க. ட்ராவல் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. ஒரு 7-7:30 மணிக்கு தான் நாங்கள் ரீச் ஆனோம். கிட்டக்க போகும்போது டூர் மேனேஜர் சொன்னார், நம்ம போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம ரூமுக்கு போகலான்னு. இல்லைங்க, நாங்கள்லாம் கொஞ்சம் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதுனால கேட்டு தகுந்த மாதிரி அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல ரூமுக்கு எட்டுன்னு போனாங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் முகம் கை காலெலாம் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி நாங்கள் பஸ்ஸில் போடானோம். எங்களை சாப்பிட்ற இடத்துக்கு எட்டுன்னு வந்து விட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? சப்பாத்தி, சொரக்காய் வச்சு ஒரு கிரேவி, டாலுங்க, இது இல்லாமல் ரைஸு, ரசமெல்லாம் இருக்குது. நான் வந்து மத்தியானம் உங்களுக்கு வந்து என்ன லஞ்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஜர்னி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ட்ரையாக இருந்த மாதிரி இருந்ததுங்கன்னா அப்படியே டஸ்ட்டு பறக்கிறதுல எனக்கு அப்படியே ஒரே கண்டினியூஸாக தும்பல் வந்துட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அது ஒரு சைனஸ் மாதிரி எனக்கு காட்டுங்க. அப்புறம் டேப்லெட் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு இப்போ நல்லா இருந்தது. இப்போ டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வீட்டு முறைப்படி அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பாடு. அங்கே இருக்கவங்களாம் எல்லாருமே வந்து சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு அவரே நாங்களும் இது தான் சாப்பிட்றோம், எங்களுக்கு தயாரிக்கிற மாதிரி தான் சாப்பாடு தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கை கால் தான் சும்மா இருக்காதுங்க. அப்படியே எழுந்து போய் கிச்சனில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. மெஸ்ஸு மாதிரியான டைப்பில் தான் ஃபுட்டு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் திரும்ப பஸ்ஸில் ஏறினோமா, ரூமுக்கு போகிறவங்களாம் ரூம் போய் இறங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள்லாம் 4-5 பேர் கேட்டு வழியிலே இறங்கிட்டோம். எனக்கு பொதுவாக இந்த விண்டோ ஷாப்பிங்லாம் அவ்வளோ பிடிக்காதுங்க. கஷ்டப்பட்டு எடுத்து போடுறாங்க. எந்த கடையாக இருந்தாலும் போனால் எதனா வாங்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேங்க. சரி, இந்த நார்த் இந்தியா சைடாச்சே, இந்த குஜராத்லலாம் விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கிட்ட தானே, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் போனேங்க. குவாலிட்டிஸ் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அதாவது குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டு ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்சது தானேங்க, டூரிஸ்ட் பிளேஸில் தான் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதான் நான் முன்னே சொன்னேங்களே, பொதுவாக இந்த வட இந்தியா பக்கம் துணிகள்லாம் நல்லா விலை கம்மியாக இருக்குமே, சரி நல்லதாக கிடைக்குமா பார்த்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போனோங்க. ஆனால் போன எங்களுக்கு யாருக்குமே செட் ஆகலை. நாங்கள் யாருமே சாரீஸ் எடுக்கல. ஆனால் விஜயம்மா பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் கொஞ்சம் வாங்கினாங்க. வளையல், அவங்களுக்கு வளையல்கள் ரொம்ப பிடிக்குன்றதுனால போகிற இடங்கள்லாம் கண்ணாடி வளையல், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் வளையல்லாம் வாங்கினாங்க. அது அழகாக மறுநாள் போட்டும் காட்டினாங்க. வளையல் வாங்கினாங்க. அதனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு நாங்கள் அப்படியே நடந்தே வந்து ரூமுக்கு வந்து தங்கிட்டோம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு எந்துவாக இருக்க முடியும். இந்த சைனஸ்க்கு ஒரு மாத்திரை போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் தூக்கம் வருது. அதாங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு காலையில் பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.